நம்ம கௌதம் வந்துட்டு அவங்க பொண்டாட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த கார் வந்து வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய பிளான்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இங்க அதாவது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைரவிக்கு தெரிஞ்சதுலருந்து அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ஜானகி கிட்டேருந்து சொல்ற வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான். அதாவது இலக்கியா வந்து கௌதம நல்லா ஏமாத்தி, அது மட்டும் இல்லாம மயக்கி கார் வந்து பார்த்தீங்கன்னா, வாங்கிட்டு இருக்கா அப்படின்ற மாரி. ஏன்னா கடைசியா அவங்க சொன்னக்கூடிய விஷயம், அது மட்டும் இல்லாம இந்த பைரவி கேட்ட விஷயம், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியாவ கார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம்புடிச்சு கார் வாங்குற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்த தான் இந்த இடத்துல பைரவி வந்துட்டு போட்டு உடைச்சிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம நம்ம கௌதம் வந்துட்டு நான் இது எல்லாத்தையுமே காலையில வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட சொல்லலான்ட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஜானகி கிட்ட சொல்றாங்க. ஆனாலும் ஜானகி வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நம்பவே இல்ல. என்ன கௌதம் பேசிட்டு இருக்க? நீ பேசுறதெல்லாம் உண்மையா? உனக்கே நல்லா இருக்கா? நீ சொல்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கே நியாயமா இருக்கா? ஏன் இந்த கார் வாங்க போறேன், இலக்கியாவுக்கு கார் வாங்கி குடுக்க போறேன். இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா கார் கேட்டிருக்கா அப்படின்ற மாரி உன்னால என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாதா? அப்படி இப்படின்ற மாரி வந்து கேட்டு இந்த இடத்துல பல பிரச்சனைகள உண்டு பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இது எல்லாமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லணும். ஏன்னா இந்த இடத்துல இத கொஞ்சம் கூட யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. ஒரு பக்கம் நம்ம ஜானகிய வந்து இப்படி இந்த பைரவி மாத்தி வைப்பாங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அதே சமயம் இப்ப என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்துட்டு நம்ம ஜானகிக்கு புரிய வைக்கிறது மட்டும் இல்லாம, அடுத்ததா இந்த பைரவி வந்து இவ்ளோ பெரிய பிளான்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? இந்த பைரவியோட சுயரூபத்த போட்டு உடைக்கிறாங்க. அதே மாதிரி இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட மருமக அவளுக்கு கார் வாங்கி தரத்துல உனக்கு என்ன பிரச்சனை? கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 20,00,000 இல்ல 20 கோடியில கூட வந்து பார்த்தீங்கன்னா, வாங்கி கொடுத்தா கூட எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாரி சொல்லி, நம்ம ஜானகி வந்துட்டு இந்த பைரவிய உண்டு இல்லன்னு பண்ண போறாங்க. ஏன்னா இந்த பைரவியோட முழு சுயரூபம் ஆல்ரெடி தெரிஞ்சிருந்துமே கூட, அவங்க பேச்சை வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில கேட்டுட்டு தான் இருந்தாங்க. இப்ப கூட வந்து கேட்டாங்க. ஆனா நடக்கக்கூடிய சம்பவங்கள்லயும் சரி, அதே மாதிரி இங்க பாரு ஜானு, எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் உன்ன விடணும்னு சொல்லிட்டு வந்து நெனச்சதில்ல. நீ அந்த மாரி நெனச்சிட்டு இருக்க அப்படின்னும்போது, அதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, நான் எதுவுமே சொல்றதுக்கு இல்ல அப்படின்ற மாரி வந்து சொல்லி எல்லாத்தையுமே புரிய வச்சாங்க. கடைசியில தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைரவிய உண்டு இல்லன்னு பண்ணிட்டு இருக்கிறது. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த இடத்துல நம்ம கௌதம் இருந்துட்டு இலக்கியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கார் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறது எல்லாமே ஓகே தான். இவங்க சொல்ற மாரி ஜானகி கிட்ட முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் இலக்கியாவுக்கு கிஃப்ட் பண்ணலான்னு இருக்கேன். அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்கணும். பட் இருந்தாலும் சொல்லல. ஏன்னா நம்ம ஜானகி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ கார் வாங்கி குடுக்குறாங்க அப்படின்னும்போது, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லணும். ஒரு பக்கம் பைரவி வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியா உனக்கு காரா கேட்குது காரு. உன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வைக்க வேண்டிய இடத்துல வந்து வச்சிருக்கணும். இவ்வளோ விஷயத்த செஞ்சது என்னோட தப்பு தான் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ பயங்கர கோவப்படுறது மட்டும் இல்லாம, அடுத்தது என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இவங்க கௌதம் வந்து அதாவது கௌதம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, "இல்ல வேணாம்" அப்படின்ற மாரி வந்து சொல்றது. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ஜானகி கிட்ட இன்னும் தப்பு தப்பா சொல்றது. இந்த மாரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஜானகிக்கு ஒரு கட்டத்துக்கு மேல பயங்கர கோவம் வர ஆரம்பிச்சிருது. "உனக்கு என்ன பிரச்சனை பைரவி? எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க? அது மட்டும் இல்லாம இலக்கியாவ பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். கௌதம பத்தியும் எனக்கு நல்லாவே தெரியும். கௌதம் என்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்றதெல்லாம் இல்ல. பட் இருந்தாலும் எனக்கும் கோவம் இருந்துச்சு. ஏன் சொல்லல?" அப்படின்ற மாரி. ஆனா அதையே நீ ஊதி ஊதி பெருசாக்குற பாத்தியா? அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் வந்துட்டு, "இங்க பாருங்க பைரவி அம்மா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறது உண்மையிலேயே சரியில்ல. நீங்க பண்ண ஒவ்வொன்னுத்தையுமே ஜானு கிட்ட சொன்னா என்ன நடக்கும்? ஏது நடக்கும் தெரியுமா?" அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, "கௌதம் என்னப்பா என்னாச்சு? உண்மைய சொல்லு. என்னதான் பண்ணா அந்த பைரவி?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, நடந்த எல்லாத்தையுமே வந்து சொல்றாங்க. அதாவது பைரவி வந்துட்டு அஞ்சலிய போய் பார்த்து பேசினது, அடுத்ததா எஸ்எஸ்கேவுக்கு ஃபோன் பண்ணி அதாவது பேசிட்டு இருந்தது. என்ன கொல்ல பார்த்ததே வந்து பார்த்தீங்கன்னா பைரவி தான் அப்படின்ற மாரி கௌதம் சொல்லும்போது, நம்ம ஜானுக்கு பயங்கர கோவம் வர ஆரம்பிச்சுட்டு, "எவ்வளோ தைரியம் தான் என் புள்ளைய கொல்ல பார்த்துட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் புள்ளையும் மருமகளையும் பிரிக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய பிளான் போட்டுட்டு இருப்பேன். இதுக்கு மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உன்ன சும்மா விட போறது கிடையாது. நான் என்ன பண்ண போறேன், ஏது பண்ண போறேன் அப்படின்றத மட்டும் பாரு நீ" அப்படின்ற மாரி பயங்கர கோவத்தோட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமான அதிர்ச்சி தான். அது மட்டும் இல்லாம நம்ம ஜானு வந்துட்டு முழுக்க முழுக்க நம்ம இலக்கியா, கௌதம் அதாவது என்ன நடந்தாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, நம்ம இலக்கியாவ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்பிக்கை இல்லாம இலக்கிய மேல முழு நம்பிக்கையும் வச்சு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே பண்ணாங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம ஜானு இருந்துட்டு நம்ம இலக்கியாவுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பைரவி கூட சண்டை போடுறது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏற்கனவே இந்த பைரவி வந்துட்டு அஞ்சலிய வந்து ஒரு கொசுவா கூட வந்து பார்த்தீங்கன்னா மதிக்கல. ரூ. 100 வேணுமா, ரூ. 500 வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு பிச்சை காச வந்து போடுறதுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி எனக்கு 20,00,000 வேணும், கேஸ் போடணும் அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, 20,00,000 நீ எப்ப போயிட்டு ஜெயிச்சு எப்ப கொண்டு வரது? அப்படின்ற மாரி வந்து சொல்லி கேவலமா பேசி அங்கிருந்து வந்து தொரத்தி விட்டு வந்தாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.